தமிழ் சமூகன் யூடியூப்லேருந்து அவங்க கார்த்திக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வரும் கருத்துக்கள் அனைத்தும் எனது சொந்த கருத்துக்களை. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். Paymote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Paymote e-shopping. சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதாரம் பற்றிய விரிவான ஒரு அலசல். சுற்றுச்சூழலும் பொருளாதாரமும் மனித வாழ்வின் இரு முக்கிய துறைகளாகும். இவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருப்பதால் சுற்றுச்சூழலின் நிலைத்தன்மை பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாக செயல்படுகிறது. அதேபோல் பொருளாதார வளர்ச்சிக்கு தவறான பாதையில் சென்றால் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும். இதை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக இதை இங்கு தொடர்பான முக்கிய அம்சங்களை விரிவாக பார்ப்போம். சுற்றுச்சூழல் என்பது மனிதன் வாழ்வதற்கான மண்டலம். இது இயற்கை வளங்கள், உயிரினங்கள், மண்ணின் வளம், நீர், காற்று போன்ற அனைத்தையும் உள்ளடக்குகிறது. சுற்றுச்சூழலின் நிலையை நமது வாழ்வின் தரத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் நேரடியாக பாதிக்கிறது. சுற்றுச்சூழலின் முக்கியத்துவம். உயிரினங்களின் சமநிலை. உயிரினங்கள் தங்கள் இடங்களில் சமநிலையாக இருந்தால் உணவுச் சங்கிலி, நீர் சுழற்சி போன்றவை பாதிக்கப்படாது. காற்று மற்றும் நீர் மீட்சி. மரங்கள் மற்றும் பசுமை பூமி காற்றை தூய்மைப்படுத்துகிறது. நதிகள் மற்றும் ஏரிகள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக நீர் வளங்களை வழங்குகிறது. 3. இயற்கை பேரிடர்களை தடுக்கும் சக்தி. மழை, புயல், வெள்ளம் போன்றவற்றின் தீவிரத்தை குறைக்க மரங்கள் மற்றும் மலைப்பகுதிகள் உதவுகின்றன. 4. ஆரோக்கியமான வாழ்விடம். தூய்மையான சுற்றுச்சூழல் மனிதனின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு உதவுகிறது. பொருளாதாரம் என்பது மனிதன் பயன்படுத்தும் வளங்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தி, விநியோகம் மற்றும் நுகர்வு முறை. இயற்கை வளங்கள் பொருளாதாரத்தின் அடித்தளமாக இருக்கின்றன. பொருளாதார வளர்ச்சியில் சுற்றுச்சூழலின் பங்கு. வளங்களை வழங்குவது. மண், தண்ணீர், மரங்கள், மின்சாரம், எண்ணெய் போன்ற இயற்கை வளங்கள் முக்கியத்துவம் வளர்ச்சிக்கு முக்கியம். பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம். 2. வேலைவாய்ப்புகள். விவசாயம், மீன்வளம், சுற்றுலா மற்றும் கனிம வளத் துறைகள் ஆகியவை சுற்றுச்சூழலின் உற்பத்தி திறனை சார்ந்தவை. 3. உயிர் கட்டுமானங்கள். சுற்றுச்சூழலில் உள்ள மரங்கள், காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்ற உயிர்கள் உணவுத்துறையின் வளர்ச்சிக்கு தேவையானவை. 4. சுற்றுலா வளர்ச்சி. பசுமையான பகுதிகள் மற்றும் இயற்கை அழகுகள் சர்வதேச அளவில் சுற்றுலா வர்த்தகத்தை வளர்க்கின்றன. 3. சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதாரத்தின் தொடர்புகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் பொருளாதார முன்னேற்றமும் ஒருவரை ஒருவர் ஆதாரமாக செயல்படுகின்றன. அவற்றின் தொடர்புகளை பின்வருமாறு விளக்கலாம். நேர்மையான தொடர்புகள். இயற்கை வளங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு. வனவியல், மீன்வளம் மற்றும் வேளாண்மை போன்ற துறைகள் சுற்றுச்சூழலின் சமநிலையை குறைக்காமல் வளர்ச்சியடைய வேண்டும். 2. சுற்றுச்சூழல் ஆற்றல். சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல் போன்ற பசுமை ஆற்றல் வடிவங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகின்றன. எதிர்மறை தொடர்புகள். 1. தூய்மை இழப்பும் பொருளாதார பாதிப்பும். வானிலை மாசு, நீர் மாசு போன்ற பொருளாதாரத்துக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். 2. அதிக உற்பத்தி அழிவு. மனிதர் இயற்கை வளங்களை அதிகமாக பயன்படுத்துவதன் மூலம் வளம் குறையும். 4. தற்போதைய சவால்கள். காடுகளை அழிக்கும் நிலை. மரங்கள் அதிகமாக வெட்டப்படுவதால் மழை குறைகிறது. இது பொருளாதார வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் சமநிலைக்கும் கெடுதலாகும். 2. காலநிலை மாற்றம். அதிக தாழ்வான கடல் மட்டம், வறட்சி மற்றும் வெள்ளம் பொருளாதார துறைகளில் கடும் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. 3. மாசுபாடு. காற்று, நீர் மற்றும் நில மாசுபாடு சுற்றுச்சூழலின் அழிவை தூண்டுகிறது. 4. அதிக நுகர்வு. வளங்களை கட்டுப்பாடின்றி பயன்படுத்துவதால் வளங்கள் இனி இருக்கும் நிலை கேள்விக்குறியாகிறது.
5 தீர்வுகள் மற்றும் முன்னேற்ற வழிகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. 1. மரங்களை நடுதல். அதிக மரங்களை வளர்ப்பது சூழலுக்கு நல்லதுடன் பொருளாதாரத்துக்கு உதவிகரமாக இருக்கும். 2. மாசுபாட்டு கட்டுப்படுத்தல். தொழிற்சாலைகளின் மாசுபாடு, காற்று மாசுபாடு ஆகியவற்றை தடுத்து நிறுத்துதல். 3. பசுமை ஆற்றல் துறை. சூரிய சக்தி, காற்றாற்றல், நீர்மின் சக்தி ஆகியவை பசுமை ஆற்றல் துறைகளின் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம். தூய்மையான தொழில்கள். சுற்றுச்சூழலை கெடுக்காத தொழில்களை கொண்டு முன்னேறுவது. 2. இயற்கை வளங்களின் பாதுகாப்பு. எரிபொருள் மற்றும் கனிம வளங்களை குறைந்த அளவிலேயே பயன்படுத்த வேண்டும். 3. மக்களிடையே விழிப்புணர்வு. சுற்றுச்சூழலின் முக்கியத்துவம் பற்றிய கல்வி அறிவு அனைவருக்கும் சென்றடைய வேண்டும். 6. முடிவு. சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதாரத்துக்கும் இடையேயான சமநிலையை பாதுகாக்க வேண்டும். மனித குலத்தின் நீட்சி இதன் மேல் முழுமையான அமைந்துள்ளது. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அந்நாட்டு சுற்றுச்சூழலின் நிலைத்தன்மையை பாதிக்காமல் மேற்கொள்ளப்படும் போது மட்டுமே நலம் தரும். சுற்றுச்சூழலின் காப்பு பொருளாதாரத்தின் நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.